நம்மள பல பேரும் இந்த செல்ல பிராணிகளை, அதாவது இந்த வளர்ப்பு மிருகங்களை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த பெட் அனிமல்ஸ நம்மளோட வீடுகள்லயே வளர்க்கக்கூடிய ஆட்களாக இருப்போம். அப்பேற்பட்ட அந்த செல்ல பிராணிகளை நம்மளை தாக்கி, நம்மளை காயப்படுத்தி, நம்மளை கொல்றத பத்தி நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆனா அப்படி சொந்த ஓனர்ஸையே தாக்கவும் செஞ்சு அவங்களை காயப்படுத்தி உயிரோட சாப்பிடவும் செஞ்ச சில கொடூரமான வளர்ப்பு மிருகங்களை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். திஸ் இஸ் ரஞ்சித். கொடூரமான வளர்ப்பு மிருகங்கள் பாகம் 2. மெர்ஜினாவோஸ்ங்கிற இந்த மனுஷனுக்கு ஒரு வித்தியாசமான ஹோபி ஒண்ணு இருந்திருக்கு. ரொம்பவே ஆபத்தான கேசவாரிஸ்ங்கிற ஒரு வகையான பறவை இனங்களை தன்னுடைய சொந்த இடத்திலேயே வளர்த்து பெருசாக்குறது. பூமியில இருக்கிறதுலேயே மிகப்பெரிய பறவைகள்ல 2வது இடத்துல இருக்கிற இந்த பறவைகள் தான் இந்த உலகத்திலேயே அதிக மனிதர்களை கொன்ற பறவைகள்ல முதல் இடத்துல இருக்கு. இந்த பறவைகளோட ரொம்பவே நீளமானதும் ஸ்ட்ராங்கானதுமான அதோட கால் நகங்கள்ல இருந்தும் கிட்டத்தட்ட மணிக்கு 50 கிலோமீட்டருங்கிற வேகத்துல ஓடுற அதோட அந்த வேகமான ஓட்டத்துல இருந்தும் எந்த ஒரு மனுஷனாலையும் தப்பிக்க முடியாது. அப்படி ஒரு நாள் இந்த மனுஷன் வழக்கம் போல அவரோட அந்த பறவைகளுக்கு இறைய போட்டுட்டு இருக்கிற அந்த சமயத்துல அந்த மனுஷன் தெரியாம அவரோட கால் தவறி அந்த பறவைகளோட கூண்டுக்குள்ள விழுறாரு. இவர் அந்த கூண்டுக்குள்ள விழுந்த உடனே அந்த பறவைகள் எல்லாம் கூட்டமா சேர்ந்து அவர் அதுங்களோட இறையா நினைச்சு, அதாவது அவர் அதுங்களோட உணவா நினைச்சு படிப்படியா குத்தி அவரை சாப்பிட தொடங்குது. அந்த சமயத்துல என்னதான் அந்த மனுஷன் தப்பிக்கிறதுக்கு பல முயற்சிகளை செஞ்சாலும் அந்த மனுஷனால அங்கிருந்து தப்பிக்கவே முடியல. அதனாலேயே அந்த மனுஷன் பெரிய அளவிலான காயங்கள் ஏற்பட்டு அந்த இடத்திலேயே பரிதாபமா துடிச்சு இறந்து போகிறாரு. நியூயார்க்ல இருக்கிற அலன் ஸ்டான்சிங்கிற ஒரு பெண்மணிக்கு இந்த பாம்புகளை வளர்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே அந்த பெண்மணி கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட பாம்புகளை அவங்களோட சொந்த வீட்டுக்குள்ளேயே வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஒரு நாள் அந்த பெண்மணி இந்த உலகத்துல இருக்கிறதுலேயே மிக ஆபத்தான பாம்புகள்ல ஒன்னான ரொம்பவே கொடிய விஷம் கொண்ட பிளாக் மாமாங்கிற ஒரு பாம்பை அவங்களோட வீட்டுக்கு வளர்க்கறதுக்காக கொண்டு வராங்க. அந்த பாம்பு எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னா, அந்த பாம்பு ஒரு வேளை நம்மளை கடிச்சிருச்சுன்னா அது கடிச்ச 20 நிமிஷத்திலேயே நாம அந்த இடத்துலயே இறந்து போயிருவோம். என்னதான் அன்னைக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அவங்கள பல தடவை வான் பண்ணி இருந்தாலும் அந்த பெண்மணி அதையெல்லாம் ஒரு துளி கூட கண்டுக்கல. அதனாலேயே ஒரு நாள் அந்த பிளாக் மாமாங்கிற பாம்பு அதோட கூட்டுல இருந்து எப்படியோ வெளியே தப்பிச்சு வந்து ஸ்டான்சியோட கையில தெரியாம கடிக்குது. அந்த பாம்பு ஸ்டான்சிய கடிச்ச உடனே அவங்க அந்த இடத்துலயே அந்த விஷத்தோட எஃபெக்டால மயங்கி விடுறாங்க. அதை பார்த்த ஸ்டான்சியோட பாய் ஃப்ரெண்ட் உடனடியா அவங்கள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா ஸ்டான்சிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற பாதி வழியிலேயே அவங்க அந்த பாம்போட கொடிய விஷத்தோட எஃபெக்டால படிப்படியா துடிச்சு இறந்து போகிறாங்க. கெல்லிங்கிற இந்த பெண்மணி ஒரு ட்ரூ அனிமல் லவராக இருக்காங்க. இந்த பெண்மணிக்கு இந்த காட்டுக்குள்ள இருக்கிற எல்லா வகையான மிருகங்களையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே இந்த பெண்மணி நிறைய வனவிலங்குகளை தன்னுடைய சொந்த இடத்திலேயே வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஒரு நாள் அந்த பெண்மணி காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு மயங்கி கிடக்கிற ஒரு பெரிய கரடிய ஒண்ணு கிடைக்குது. இவங்க அந்த கரடிய பார்த்த உடனே அவங்க அந்த கரடியை அவங்க கூடவே கொண்டு போய் அவங்களோட சொந்த இடத்திலேயே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ரொம்பவே ஆபத்தான அந்த கரடிய அந்த பெண்மணி தன்னுடைய ஒரு பெட் அனிமல மாதிரி தான் வளர்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த கரடியும் ரொம்பவே ஸ்வீட் அண்ட் சாஃப்டா ஃப்ரெண்ட்லியா தான் அந்த பெண்மணி கூட பழகிட்டு இருந்துச்சு. அந்த பெண்மணி அவங்களோட முக்காவாசி நேரத்தையும் அந்த கரடி கூட தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் வழக்கம் போல அந்த பெண்மணி அந்த கரடிக்கு உணவளிக்கிறதுக்காக அதோட கூட்ட திறந்து அதுக்குள்ள மெதுவா போறாங்க. அப்படி அவங்க அந்த கூட்ட திறந்து உள்ள போன உடனே திடீர்னு அந்த கரடி ஆக்ரோஷமா மாறி அவங்கள தாக்க ஆரம்பிக்குது. அவங்கள தாக்குறது மட்டும் இல்லாம அவங்கள அந்த கரடி அதோட உணவாக நினைச்சு அதோட பெரிய நகங்களை பயன்படுத்தி கீறி அவங்கள படிப்படியா சாப்பிட ஆரம்பிக்குது. என்னதான் அன்னைக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அவங்கள காப்பாத்த முயற்சி பண்ணி இருந்தாலும் அவங்கள யாராலையும் காப்பாத்த முடியல. அதனாலேயே அந்த பெண்மணி அந்த இடத்திலேயே படிப்படியா துடிச்சு இறந்து போறாங்க. வளர்ப்பு மிருகங்கள் தாக்கி இறந்து போனவங்களோட கொஞ்ச கணக்கு மட்டும்தான் இது. இதுக்கு மேலையும் நிறைய பேர் இந்த வளர்ப்பு மிருகங்கள் தாக்கி இறந்து போயிருக்காங்க. அவங்களோட அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு போயிடுங்க. அண்ட் இந்த வீடியோவோட பார்ட் 1 நீங்க இன்னும் பார்க்கலன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம அந்த வீடியோவையும் பார்த்துட்டு போயிடுங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதே உங்கள் ரஞ்சித். சைனிங் ஆஃப்.